காலபைரவரோட வாகனம் தான் வந்துட்டு நாய்கள். காலபைரவர் சிவபெருமான் என்ன நினைக்கிறாரோ அதை வந்து நாய்களாலேயும் நினைக்க முடியும். நாய்களுக்கும் வந்துட்டு அந்த உணர்வு வரும். காலபைரவரோட உணர்வு வந்து நாய்களுக்கும் வரும். காலபைரவர் பொறுத்த வரைக்கும் எது சரி எது தப்பு அப்படிங்கிறத பார்த்து நல்லது பண்ணுனா நல்ல வாழ்க்கைக்கு அவர் வந்து அலோவ் பண்ணுவார். இதுவே கெடுதல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு தண்டனை கொடுப்பாரு காலபைரவர். இதுவே வந்து நீங்கள் சிவபெருமான் சிவலிங்க வடிவத்தில் போய் நீங்கள் சிவனை கும்பிட்டீங்க அப்படின்னு வைங்களேன், கெட்டவங்களும் போய் சிவலிங்கத்தை கும்பிடலாம். அதாவது கெட்டவங்களும் போய் சிவனை போய் கும்பிட்டா அவர் அக்செப்ட் பண்ணிக்குவார். நல்லவங்களும் போய் சிவனை கும்பிட்டாலும் அவர் அக்செப்ட் பண்ணுவார். ஆனால் பைரவரோட குணம் வந்து வேறு. அதாவது கெடுதல் பண்ணால் அதுக்குண்டான தண்டனையை கொடுப்பாரு. அதே சமயத்தில் நல்லது பண்ணால் நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பாரு. சிவன் பொறுத்த வரைக்கும் ருத்ர தாண்டவம். அவரோட ருத்ர தாண்டவத்தை நீங்கள் வணங்குனீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை எப்போவுமே ருத்ர தாண்டவமாகவே இருந்துகிட்ருக்கும். அதுக்காக தான் வந்து சிவபெருமானே என்ன பண்ணிட்டாருன்னா, என்னை சிவலிங்க ரூபத்திலே வணங்குங்க, உங்களுக்கு உண்டான சாந்தமான வாழ்க்கைக்கு நான் வந்து உங்களுக்கு வரத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டாரு. அதனால தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து சிவலிங்கத்தையே வந்து நம்ம வணங்கும் போது நம்மளுக்கு சாந்தமான வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் அவர் கொடுப்பாரு. இதுலேயே வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நல்லவங்களும் வந்து சிவலிங்கத்துக்கிட்ட சிவபெருமானை வந்து சிவலிங்கத்தில் போய் அவங்கவுங்க கோரிக்கைகளை வச்சு அவங்கவுங்க வரத்தை கேட்குறாங்க. அதே போல் கெட்ட நோக்கத்தோடு இருக்கிறவங்களும் வந்துட்டு சிவலிங்கத்தை வணங்கி அவங்கவுங்க வரத்தை கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நல்லவங்கனால எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. கெட்டவங்க வந்து அந்த வரத்தை வாங்கும்போது இந்த பிரளயமே வந்து பிரச்சனைக்கு உண்டானதாக வந்துடும். அப்போ தவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மறுபடியும் நெற்றி கண்ணை திறந்து, அவர் ஒரு கண் சாதாரணமாக இருக்கக்கூடிய கண்ணை திறந்தாலே பிரச்சனை தான், இதுவும் நெற்றி கண்ணு திறந்தாலும் பிரச்சனை தான். அவர் தவத்திலேயே தான் இருப்பார். தியானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை கண்களை திறக்க வைக்கிற அளவுக்கு ஒரு கெட்ட சக்தி பல வேலைகள் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்போதான் வந்து சிவபெருமான் ருத்ர தாண்டவமாகி அந்த கெட்டதை வந்து அழிக்கிறாரு. இந்த மாதிரி பல காலமாக நடந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறங்காட்டி தான் சிவலிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் தியானத்தில் இருக்கிற காட்சியில் வந்துட்டு அவரே வந்துட்டு அவரோட ஜடையிலேருந்து காலபைரவரை வந்து உருவாக்குனார். ஏன்னா கெட்டது பண்ணுறவங்கள நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டாரு. அதனால தான் வந்து காலபைரவர் என்ன பண்ணுவார், கெடுதல் நோக்கத்தோடு இருக்கிறவங்களை எல்லாத்தையுமே வந்து தண்டிப்பார். நல்லவங்களை அவங்களுக்கு நல்ல வரத்தை கொடுத்துருவார், தடங்களையெல்லாம் எடுத்து விட்டுருவார். அப்போ அவரோட வாகனமாக நாய்களுக்கும் அந்த குணம்தான் இருக்கும். என்ன பண்ணும், நல்லவங்க கெட்டவங்கன்னு பார்க்கும். கெட்டவங்க அப்படின்னா அது வந்து கடிக்கும், நல்லவங்க அப்படின்னா அது விட்டுடும். சென்னை சிட்டியே வந்து ரொம்ப நெருக்கடி. இந்த மாதிரி தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாகவுமே வந்து எல்லாமே சிட்டி மயமாக்குறது அப்படிங்கிறங்காட்டி காலபைரவரோட குணம் தான் வந்து அந்த நாய்களுக்கு வரும். இவங்க வந்து கெட்டவன், இவன் வந்து நம்ம தண்டிக்கணுங்கிற அந்த மைண்டு வந்துருச்சுன்னா கடிச்சுக்கோ தெரியும். அதுதான். அதனால தான் வந்துட்டு அந்த நாய்க்கடியில் கொஞ்சம் அந்த காலத்துல எல்லாம் வந்து நாய்க்கடி கடித்து இறக்குறாங்க அப்படின்னா அவங்களால ஏதோ ஒரு ஆபத்து இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் இந்த காலத்தில் நிறையா பேத்துக்கு அந்த நாய்க்கடி வருது அப்படின்னா இந்த காலத்தில் அதிகமான கெட்டவர்கள் இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே அதிகமான கெட்டவர்களாக இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்மூடித்தனமாகவும் எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு தெருவுக்களையும் வந்துட்டு நாய்கள் இருக்கும். அந்த நாய்களுக்கு அந்தந்த வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் சாதம் இதெல்லாம் வச்சுட்டு வந்தாலே போதும், அந்த நாய்கள் வந்து பசி இல்லாமல் இருக்கும். அப்போ அந்த பசி இருக்கங்காட்டி தான் வந்துட்டு அந்த பசியிலையும் சேர்ந்து அவங்களுக்கு வந்துட்டு மற்ற மனிதர்களையும் வந்து எக்ஸ்ட்ரா கடிச்சிடுறாங்க. இப்போது நம்ம மூதாதையர்கள் வந்துட்டு ஒரு தெரு இருந்தால் அந்த இடத்துல நாய், பூனை, ஆடு, மாடு இதெல்லாம் இருந்தால் தான் மனுஷங்களாலேயும் வாழ முடியும், அந்த ஐந்தறிவு பிராணிகள்னாலேயும் வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதே வாழ்க்கையை கொடுக்கணும். பட் இப்போ எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, அவங்கவுங்க டைமுக்கு நான் வண்டியில் கிளம்பணும், ரோடு எந்த விதமான இடைஞ்சலும் இருக்கக்கூடாது, 4 வீலரில் போகணும், டூ வீலரில் போகணும், டயத்துக்கு போகணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போகிறவங்களுக்கு இந்த நாய், பூனை, ஆடு, மாடு இதெல்லாமே வந்து அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வெறுப்பு. அப்போது
அதெல்லாம் இல்லாமல் ஒரு சிட்டியை வந்துட்டு இருக்கணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அது எல்லாத்தையுமே வந்து அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறாங்க. அந்த அப்புறப்படுத்திட்டா நம்ம பாட்டுக்கு வண்டியில் போகலாம், ஆஃபீஸ் போகலாம், என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்குமே போயிட்டு திரும்ப நேரம் டைமுக்கு வருவோம். இதுதான் லைஃப் அப்படின்னு மைண்ட் செட்டில் வச்சுக்கிறாங்க. இது அடுத்த ஜென்ரேஷன் உங்கள் பிள்ளைகளுக்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, இந்த மாதிரி 5 அறிவுகள் இல்லாத வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, சக மனிதர்களை மட்டும்தான் ஒரு வாழ்க்கையில் வந்து பார்ப்பாங்க. வேறு எந்த ஒரு 5 அறிவு ஜீவன்களை வந்துட்டு அவங்க பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு நரகமான வாழ்க்கையை நீங்கள் வந்து கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நரகமான வாழ்க்கை கண்டிப்பாக வந்து உடனுக்குடன் உங்களுக்கே தான் வருமே தவிர்த்து இந்த வாழ்க்கை சூழலை வந்து நீங்கள் மாற்றிடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கிறது ஃபெயிலியர் தான். ஏன்னா நான் காலபைரவருக்கே வந்துட்டு வாகனம் நாய் தான். அந்த நாய் தான் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து பேசப்படுது. அப்போது காலபைரவர் வந்து பார்க்குறாரு, இப்போ நம்ம நாட்டு நிலவரப்படி எத்தனை பேர் கெட்டவர்கள் கயவர்கள் இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த கயவர்களையெல்லாம் வந்துட்டு நீந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைகளை கொடுக்கணும். அதனால தான் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து நாய்களை ஒரு விஷயமாக எடுத்து அதை ஒரு பிரச்சனையாக அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் போன மாதமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. குழந்தைகளை கடிக்குது அப்படின்ட்டு. குழந்தைகளை கடிக்குது அப்படின்னா குழந்தைகளை பராமரிக்க வேண்டிய பெற்றோர்கள் எங்கே போனாங்க? அப்போது பெற்றோர்கள் வந்துட்டு குழந்தைகளை வந்துட்டு பராமரிக்காமல் இருக்காங்கிறத தான் வந்து இந்த பாயிண்ட்டு நமக்கு சொல்லுது. அப்போ காலபைரவர் என்ன சொல்ல வராருன்னா, ஒரு குழந்தைய இந்த பூமியில் பெற்றெடுக்கிறவங்க இந்த சிட்டி லைஃபுக்குள்ளே இனிமேல் நல்லா பராமரிக்கணும். அப்படி பராமரித்தால் மட்டுமே குழந்தைகளை பெற்றெடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கல்யாணமே பண்ணக்கூடாது. இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாக லைஃப்பில் முன்னேறிக்கலாம். இல்லை நாங்கள் லிவிங் டுகெதரில் இருந்து முன்னாடியே கல்யாணங்கிறது ஒரு விஷயம் கிடையாது, நாங்கள் லிவிங் டுகெதரில் எல்லாம் போகிறோம் அப்படின்ட்டுலாம் நீங்கள் இருக்கிற அந்த மாதிரி குழந்தைகளெல்லாம் நீங்கள் ஒரு சிச்சுவேஷனுக்காக வீதியில் விடுறது எல்லாமே வந்துட்டு தவறான செயல். ஒரு வாழ்க்கை ஆரம்பமே வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு பராமரிப்பு கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு பராமரிப்பு கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள் கையில். அப்போ அந்த பெற்றோர்கள் வந்து ஒழுக்கமாக இருக்கணும். ஒழுக்கமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தையை வந்து பெற்றெடுக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் உங்கள் சிந்தனைகளை வந்து சிதற விட்டுட்டு அது ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து காலபைரவர் கண்டிப்பாக தண்டனை கொடுத்துட்டு தான் இருக்கார். அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்காது. அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்துட்டு இந்த 5 அறிவு ஜீவன்கள்லாம் வந்துட்டு சிட்டியை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருக்கிறாங்க. ஸோ இதோட நான் வந்து நம்ம காலச்சக்கரம் காலபைரவருடைய வாகனமான நாய்களை பற்றி நான் உங்களுக்கு இப்போதைய நிலவரப்படி நான் கொடுத்துருக்கேன். நன்றி.